உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர். குடும்பம் என்றால் இன்று இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஏன் மாத்திட்டாங்க தெரியுமா? மனைவிடத்தில் இஸ்லாம் இல்லை, அல்லது கணவனிடத்தில் இஸ்லாம் இல்லை. பிரச்சனை வரும் பொழுது ஹதீஸை பார்க்கிறது. இது மூமினான முஸ்லிமான குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். இவைகள் எல்லாம் கணவனிடம் 100% இஸ்லாம், மனைவியிடம் 100% இஸ்லாம். இவங்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம். இவங்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம். இது இல்லாம யஹூதியத், நஸ்ரானியத், ஷிர்க் எல்லாம் இருக்குது குடும்பத்துக்குள்ள. இவங்களும் சொல்றது என்ன? எங்கட வாழ்க்கையில குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நிம்மதி இல்லையே. கிடைக்காத ஒரு நாளும் எங்க சகோதரர்களே கிடைக்க போகுது? கல்யாணத்தை நடத்துறீங்க மியூசிக்கோட, கல்யாணத்தை ஆரம்பிக்கிறீங்க ஹராத்தோட. கொஞ்சம் யோசிங்க, உங்களோட புத்திய போட்டு யோசிங்க. ஹதீப் சொல்ல வேண்டிய அவசியம், உலமாக்கள் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் இந்த உலமாக்கள் பயான் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யோசிங்க, உங்களோட திருமணம் தொடங்குது மியூசிக்லண்டா, உங்களோட திருமணம் தொடங்குது ஆடல் பாடல்லண்டா, அந்த திருமணத்தில் பரக்கத் வருமா? யோசிச்சு முடிவெடுங்க. இதெல்லாம் திருமணத்தில் சண்டை வந்ததுக்கு பிறகு நீங்க முடிவு தேட போறீங்க குர்ஆனுக்கையும் ஹதீஸுக்கு. எப்படி முடிவு கிடைக்கிறது? உங்களோட தொடக்கம் பிழை, உங்களோட நோக்கம் பிழை. சகோதரர்களே, முதலாவது குடும்பம், கணவனிடம் இஸ்லாம் இருக்கணும், மனைவியிடம் இஸ்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சோதிக்கப்பட்டாங்க, நோய். ஆனா மனைவி எவ்வளோ சாலிஹான மனைவி என்றா, கணவன் 18 வருடம் நோயாளியாக இருந்த பொழுதும் விட்டுட்டு ஓடல. ஊர் மக்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு தீன் இருக்கும், மார்க்கம் இருக்கும் பெண்ணிடம். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா சொத்தும் அழிஞ்சிட்டு. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தன்னை கணவரை ஒரு நாள் விட்டுட்டு போகல. இது சாலிஹான குடும்பம். நீங்க உண்மையான முஸ்லிமாக இருக்கிறீங்க, முஃமினாக இருக்கிறீங்க, மூமினான பெண்ணை தேடுறீங்க, பிரயோஜனம் அடைவீங்க இன்ஷா